அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, முஃப்லிஸ் என்று சொன்னால் யார்? திவாலானவர், வங்குரோத்துக்காரர், எதுவும் இல்லாதவர். யாருன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், உலகத்தில் யாருக்கு சொத்து செல்வங்கள் இல்லையோ, பண வசதிகள் இல்லையோ, அவர்தான் திவாலானவர், எதுவும் இல்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் நினைப்பது போன்று உலகத்திலே பண வசதி வாய்ப்பு இல்லாதவர் திவாலானவர் அல்ல. நாளை மறுமையில் ஒருவர் வருவார், அல்லது பல மக்கள் வருவாங்க. எப்படி தெரியுமா? பிஸ்ஸலாத்தின், தொழுகையுடைய நன்மைகளுடன் வருவார்கள், அதிகமாக தொழுதிருப்பார்கள். அதே போன்று வசியாமின், அதிகமாக நோன்பு நோட்டிருப்பார்கள், நோன்புடைய நன்மையுடன் வருவார்கள். வஸகாத்தின், ஜகாத்து சதக்காவுடைய நன்மைகளுடன் வருவார்கள். ஆனால் இவ்வளோ நன்மையோட வந்து எங்கே போகணும் சொல்லுங்க சொல்லுங்க? அவர் சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாற்றமாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? இவ்வளவு ஜகாத்து சதக்கா சியாம் தொழுகை நன்மையுடன் வந்தும் பல இபாதத்து நன்மைகள் வந்தும், ஆனால் இவருடைய நாவை கட்டுப்படுத்தியிருக்க மாட்டார், இவருடைய உறுப்புகளை கட்டுப்படுத்தியிருக்க மாட்டார். அவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசியிருப்பார், அடுத்தவரை பற்றி குறை பேசியிருப்பார், அவர்களை பற்றி அவதூறு பேசியிருப்பார், அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பார், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார். அப்போ உறுப்புகளை பாதுகாத்திருக்க மாட்டார். அதனால என்ன செய்யப்படுமா? இவரால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய பேச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய நடத்தைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க. யா அல்லாஹ், என்னை பற்றி இவர் புறம் பேசிட்டாரு, என்னை பற்றி இவர் அவதூறு பேசிட்டாரு, எனக்கு இவர் அநியாயம் செஞ்சிட்டாரு, என்னுடைய சொத்துக்கள் இவர் அபகரிச்சிட்டாரு, இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடாத. அப்போ நாளைக்கு மறுமையில் நம்முடைய பணங்களை ஈடாக கொடுக்க முடியுமா? நாளைக்கு தீர்ப்பென்பதே ஹசனாத் சய்யாத், இதை வச்சுத்தான், நன்மைகள் தீமைகள் இதை வச்சு தான் முடிவு செய்யப்படும். என்ன செய்யப்படும்? இவருடைய தொழுகையுடைய நன்மை, இவருடைய நோன்புடைய நன்மை, இவருடைய ஜக்காத்துடைய நன்மை, இவருடைய ஹஜ், எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்படும். திரும்ப இவருடைய நாவு சும்மா இருக்காது, இன்னும் நிறைய பேசியிருப்பார், இன்னும் பல அநியாயங்கள் செய்திருப்பார், இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க. இப்போ எல்லா நன்மைகளும் முடிஞ்சிடும். திரும்ப என்ன செய்யப்படும் தெரியுமா? அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவருடைய தலையில் சுமத்தாட்டப்படும். ஃபதுரிஹ ஃபின்னார், நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். இவர்தான் அல் முஃப்லிஸ், திவாலானவர், வங்குரோத்துக்காரர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்